நிதியமைச்சர் சந்திக்கிறதுக்கு சொல்றேன். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தான் சந்தித்ததாக வெளியாகி வரும் தகவலுக்கு செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்துள்ளார். கமலோட அண்ணன் கமலன் ரசிகன் எங்கள் ஊர், நாங்கள் ஒரே ஊர்னால அதீதமாக அண்ணன் மேலே பற்றும் ரசிகர்கள். ஆனாலும் ரஜினிகாந்த் ஐயாவை அதே மாதிரி ரசிப்போம். அப்போ அந்த இதில் நான் அந்த இப்போ அந்த படம், இப்போ தம்பி இவர் ஞானவேல் எடுத்த படம் அந்த படத்தில் இந்த கதை, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதை பாராட்டும் போது சரி அதை நேரம் போய் ஒரு தடவை வாழ்த்து சொல்லிட்டு வருவோம்னு போனோம். அவர் என்ன கட்சி வச்சிருக்காரா, அவர் நாங்களும் கூட்டணி வைக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சந்திக்கும் போது தெரியுது அவர் ஒரு நல்ல இதயமுள்ள மனிதர். அவர்கிட்ட பேசும்போது நிறைய அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டார். நான் திரையில் அவரை இப்படிலாம் ரசிச்சோங்கிறத சொன்னோம், அவ்வளோ பகிர்ந்துக்கிட்டோம், அவ்வளோதான். 2026 தனித்து போட்டின்றதுல உறுதியாக இருக்கு. நீங்கள் எல்லாம் தான் நேற்று என் தம்பி வேதாரண்யத்தில் கார்த்திகை நிறுத்திட்டேன்னு நீங்கள் கார்த்திக்னால நீங்கள் சொல்கிறீங்க. நான் 60 பேரை களத்தில் அறிவிச்சிருக்கேன், நீங்கள் போடல. தென்காசியில் என் தம்பி கௌசிக் பாண்டியன்னு அறிவிச்சிருக்கேன், மருத்துவர். அப்போ அது முன்கூட்டியே இது வெளிப்படையாக இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சின்னம் வந்துடுச்சுன்னா இன்னும் எல்லா வேட்பாளரையுமே முன்னாடியே நிறுத்தி இறங்கி களத்தில் வேலை செய்வேன். திரும்ப சுரங்கிடுங்க. நான் என் பயணத்தை என் கால்களை நம்பி தான் நான் தொடங்கியிருக்கேன். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது. ஏன்னா என்னுடைய இலக்கை நோக்கி அவர் கால்கள் பயணிக்கிறது. அதனால சந்திச்சேன்னு சொல்றேன், சந்திச்சுட்டு சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.